11 இடங்களில் நேற்று வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் கொளுத்திய நிலையில் கோடை காலத்தின் உச்சகட்டமான கத்திரி வெயில் இன்று தொடங்குகிறது. நேற்று மாநிலத்திலேயே அதிகபட்சமாக வேலூரில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. திருத்தணியில் 104 டிகிரி, சென்னை மீனம்பாக்கத்தில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. திருச்சி மற்றும் மதுரையில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், நாகையில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் வாட்டியது. இந்த நிலையில் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் இன்று தொடங்கி வரும் 28ஆம் தேதி வரை இருக்கும் என்று கூறப்படுகிறது. அடுத்த 25 நாட்கள் வெயிலின் தாக்கம் உக்கிரமாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இதனிடையே தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், அப்போது 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில் நாளைக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோல தென்காசி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களிலும் நாளை கனமழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை ஒட்டியிருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கத்திரி வெயில் தொடங்கினாலும் கடந்த ஆண்டை விட நடப்பு மே மாதத்தில் வெயிலின் தாக்கம் குறைவாகவே இருக்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணித்துள்ளார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்தாலும் ஆங்காங்கே கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் அடுத்த ஒரு வாரத்திற்கு கனமழை காரணமாக உள் மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் குறைவாகவே இருக்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணித்துள்ளார். மேலும் வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி, திண்டுக்கல், திருப்பூரில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த மழை தொடர்ந்து நமக்கு பெய்ய பெய்ய நமக்கு வெப்பத்தோட தாக்கமும் அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு இருக்காது. ஸோ கடந்த ஆண்டு நீங்க பார்க்கும்போது ஏப்ரல் மாதத்திலேயே நம்ம கரூர், ஈரோடு எல்லாம் பாத்தீங்கன்னா 43, 44 டிகிரி எல்லாம் போனதை பார்த்தோம். இந்த ஆண்டு நமக்கு 41 இன்னும் எந்த இடங்களும் போகவில்லை. ஸோ சராசரி 38 இருந்து 40க்குள்ளேயே அதே டிகிரியில இருக்கிறத பாக்குறோம். தொடர்ந்து வருகின்ற நாட்களும் அதே மாதிரி தான் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சற்று குறைந்து கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடலோர பகுதிகள்ல பாத்தீங்கன்னா அங்க பொதுவா மழை இருக்காது. கடல்ல இருந்து மேகங்கள் வந்தாதான் நமக்கு ஏதாவது மழை இருக்கிறதுக்காக பாக்குறோம். ஸோ உள் மாவட்டங்களில் தொடர்ந்து மழை இருக்கும். வெயிலோட தாக்கம் நமக்கு சராசரியை ஒட்டியே இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடலோர மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு குறைவு என்றும் அவர் கூறினார். கோத்தகிரி நேரு பூங்காவில் 13வது காய்கறி கண்காட்சி களை கட்டியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் கோடை விழாவின் முதல் கண்காட்சியாக காய்கறி கண்காட்சி தொடங்கியுள்ளது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சிக்காக சுமார் 2.5 டன் காய்கறிகளை கொண்டு சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பல்வேறு உருவங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. முருங்கைக்காய் தோகை கொண்ட மயில், பச்சை மிளகாய், கோவைக்காய் கொண்டு வடிவமைக்கப்பட்ட தலையாட்டி பொம்மை, கத்தரிக்காய்களால் ஆன ஜல்லிக்கட்டு காளை, மஞ்சள் பூசணி புலி, முள்ளங்கியால் ஆன பாண்டா கரடி உள்ளிட்டவை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளன. ஃப்ளவர் ஷோ தான் பார்த்துருக்கோம் வழக்கமாக. அந்த மாதிரி காய்கறி ஷோ பார்த்ததே இல்லை. எல்லாமே ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஆர்கனைசேஷனும் நல்லா பண்ணியிருக்காங்க. காளமாடு, டக்ஸு, கிளி வச்சு எல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஃபேமிலியோடு வர்றோம். இவ்வளோ அழகாக நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ அழகாக ஜல்லிக்கட்டு மாடு, அப்புறம் கிளிகை, நிறைய அனிமல்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. கரடி எல்லாம் அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ளவர்ஸ் அதை விட சூப்பராக இருக்குது. குழந்தைகளும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஜோடி கிளி, மரகத புறா, வண்ணத்து பூச்சி உள்ளிட்ட உருவங்களும் கண்களுக்கு விருந்தளித்தன. வண்ணமயமான மதுரை சித்திரை திருவிழாவுக்கு மேலும் அழகு சேர்த்த காட்சிகளே இவை. சித்திரை திருவிழாவின் 5ஆம் நாள் விழாவான நேற்று வடக்கு மாசி வீதி ராமாயணச்சாவடி மண்டகப்படியில் இருந்து தங்க குதிரை வாகனத்தில் மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் எழுந்தருளினர். மீனாட்சி, முருகன், கருப்பன் உள்ளிட்ட கடவுள்களின் வேடமிட்டு விழாவுக்கு பக்திமயமாக குழந்தைகளை பெற்றோர் அழைத்து வந்தனர். குழந்தைகள் கடவுள் போல வேடமிட்டு வலம் வந்த பக்திமயமான காட்சிகளை அம்மனை வழிபட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் மதுரை மாநகர் கலைகள்
ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே முன்விரோதம் காரணமாக 12 பேர் மீது காரை ஏற்றி கொள்ள முயன்றதில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பரமக்குடி பொன்னையாபுரத்தை சேர்ந்த பிரபு என்பவருக்கும் அம்மன் கோயிலை சேர்ந்த சிலருக்கும் முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அம்மன் கோயில் பகுதிக்கு காரில் சென்ற பிரபு கிழக்கு கடற்கரை சாலையில் நின்று பேசிக் கொண்டிருந்த 12 பேர் மீது மோதியுள்ளார். இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த 12 பேரும் மீட்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டனர். இதில் ஆபத்தான நிலையில் இருந்த 7 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனிடையே படுகாயமடைந்த சாத்தையா என்பவர் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இச்சம்பவத்தை அடுத்து அம்மன் கோவில் கிராமத்தை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் குவிந்ததால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் காரை ஓட்டி வந்த பிரபுவை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். படப்பிடிப்பில் உள்ள நடிகர் விஜய் தாண்டிக்குடி கிராமத்தில் நடத்திய மினி ரோட் ஷோ காட்சிகளே இவை. கொடைக்கானல் அருகே உள்ள தாண்டிக்குடி கிராமத்தின் மலைப்பகுதியில் 30 ஏக்கர் பரப்பளவிலான தனியார் நிலத்தில் ஜனநாயகன் படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. இதனால் விஜயை காண கொடைக்கானல் மட்டுமின்றி திண்டுக்கல், தேனி மாவட்டங்களைச் சேர்ந்த தாவேகா தொண்டர்களும் ரசிகர்களும் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் 2வது நாள் படப்பிடிப்பு முடிந்து விடுதிக்கு திரும்பும் போது திறந்த வேனில் விஜய் சென்றதால் ரசிகர்கள் உற்சாகமடைந்தனர். இதனிடையே படப்பிடிப்பின் போது சாதனங்கள் சரிந்து விழுந்ததில் லைட்மேன் ஒருவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து ஆம்புலன்ஸில் அழைத்துச் செல்லப்பட்ட அவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் படப்பிடிப்பு நடைபெறும் தோட்டம் வழியாக அன்றாட பணிகளுக்காக செல்லும் மக்கள்களை பவுன்சர்கள் தடுத்து நிறுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த இடத்தில் ஒரு சாலை மட்டுமே இருப்பதால் தோட்ட தொழிலாளர்களும் வாகன ஓட்டிகளும் அவதியடைந்தனர். திருப்பூர், ஈரோடு, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் தோட்டத்து வீடுகளில் தனியாக வசித்து வரும் முதியவர்கள் நகை மற்றும் பணத்திற்காக குறிவைத்துக் கொள்ளப்படும் நிலையில் காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது. தோட்டத்து வீடுகளில் தனியாக வசித்து வரும் முதியவர்களை பாதுகாக்க காவல்துறையினர் ரோந்து பணிகளில் ஈடுபட வேண்டும் என ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரோட்ல பார்த்தா சுத்துறாங்க, கிராமப்புறம் உள்ள பார்த்தா சுத்துறாங்க. அதனால புது புது முகங்கள் நிறைய வர்றாங்க, வெளிநபர்கள் நிறைய வராங்க. அவங்களெல்லாம் கண்காணித்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டை நாங்கள் கிராமப்புற சார்பாக, விவசாயி சார்பாக நாங்கள் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். விவசாய சம்மந்தப்பட்ட பக்கம் எங்களுக்கெல்லாம் தனித்தனி வீடுகளில் தான் இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை. அந்த பாதுகாப்புக்கு போலீஸ்க்கு கொஞ்சம் இன்னும் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ரோந்து பணியில் ஈடுபட்டாங்கன்னா நல்லாயிருக்கு. பொதுவான இடத்துல சிசிடிவி கேமரா ஏதாச்சும் வச்சு ஒரு இடத்துல பண்ணால் நல்லாயிருக்கு. ஊருக்குள் புதிதாக நுழைபவர்கள் குறித்து காவல்துறையினர் கண்காணிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளனர். தங்களது கார் மீது திட்டமிட்டே தாக்குதல் நடத்தப்பட்டதாக மதுரை ஆதீனத்தின் கார் ஓட்டுநரும் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூரில் நடைபெற்ற சரிவு சித்தாந்த மாநாட்டில் பங்கேற்ற பிறகு மதுரை ஆதீனமும் அவரது கார் ஓட்டுநரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது வாகன பதிவெண் இல்லாமல் வந்த வாகனம் தங்களது கார் மீது மோதியதாக கூறினர். ஏன்னா உங்களுக்கு வந்த வேகம் அப்படி இருந்தது. இன்னொன்று பேரிகார்டு இருக்கு, கார்ல நம்பர் பிளேட்டே கிடையாது. ஸோ நம்பர் பிளேட் இல்லாதனாலதான் எங்களுக்கு சந்தேகமே ஏற்படுது. உங்க தரப்புல புகார் கொடுக்கப்பட்டிருக்கா காவல் நிலையத்தில்? நாங்கள் ஒன்றும் புகாரும் கொள்ளலை, தெரியப்படுத்திருக்கோம். நாங்கள் புகாரில் சிவகர்மன்ட்ட விட்டுட்டோம். இன்னும் கொஞ்சம் தவறிந்தா தீர்த்து. கார்ல நம்பர் பிளேட் இல்லை சார், பக்கா பிளானிங். கார்ல நம்பர் பிளேட் இல்லை, ஒரு பேரிகார்டை தடுத்து மீறி இடிக்கணும். அதாவது 2 பேரிகார்டு இருக்கு, அந்த பேரிகார்டை உடைச்சு சன்னிதானத்தோடைய காரை மோதக்கூடிய ஒரு வகையில ஏற்படுத்துறாங்கன்னா இது திட்டமிட்ட சரிதான். இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பாக எந்தவித புகார்களும் வரவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
மகனும் மருமகளும் சேர்ந்து வாழ்வார்கள் என்று சொன்ன குறி பலிக்காததால் நெல்லையில் பூசாரி அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் கண்டியேபேரி பகுதியை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் கோயிலில் சாமி ஆடி குறி சொல்லி வருகிறார். இவரிடம் தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு பகுதியை சேர்ந்த மலையாண்டி என்பவர் தனது மகனும் மருமகளும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து இருப்பதாகவும் அவர்களை சேர்த்து வைக்க பிரார்த்தனை செய்ய வேண்டும் என கேட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கோயிலில் நடைபெற்ற பூஜையில் மணிகண்டன் சாமியாடி 1 மாத காலத்திற்குள் மகனும் மருமகளும் சேர்ந்து விடுவார்கள் என்று கூறியதாக தெரிகிறது. இந்த நிலையில் மலையாண்டியின் மகனும் மருமகளும் 1 மாதம் கடந்த பிறகும் ஒன்று சேராததால் விரக்தியடைந்த அவர் மது அருந்திவிட்டு மணிகண்டனை சந்தித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் கையில் வைத்திருந்த அரிவாளை கொண்டு மணிகண்டனை மலையாண்டி வெட்டியுள்ளார். இதில் காயமடைந்த மணிகண்டன் கூச்சலிடவும் அக்கம்பக்கத்தினர் மலையாண்டியை பிடித்து போலீசிடம் ஒப்படைத்துள்ளனர். இதையடுத்து மலையாண்டியிடம் நெல்லை டவுன் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் நடந்த ஆணழகன் போட்டியில் இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று போஸ் கொடுத்த காட்சிதான் இது. தனியார் பயிற்சி கூடத்தின் சார்பில் 8வது ஆண்டாக கடற்கரை சாலை காந்தி திடலில் ஆணழகன் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 180 இளைஞர்கள் பங்கேற்று தங்கள் கட்டுடல் அழகை காட்டினர். உடல் கட்டு, உடல் எடை, வயது உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டியில் இசைக்கு ஏற்ப இளைஞர்கள் வெளிப்படுத்திய அசைவுகள் கைத்தட்டல்களை அள்ளி குவித்தது. வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. தமிழ் மொழி மற்றும் தென்னிந்திய அரசர்கள் தொடர்பாக பள்ளி பாடப்புத்தகங்களில் போதிய பாடங்கள் இடம்பெறவில்லை என நடிகர் மாதவன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து சமீபத்தில் பேட்டியளித்த மாதவன் தாம் படித்த காலத்திலேயே முகலாயர்கள், ஹரப்பா, முகஞ்சதரார் குறித்து 10 பாடங்கள் இருந்ததாகவும் சேர, சோழ, பாண்டிய, பல்லவர்கள் தொடர்பாக 1 பாடம் மட்டுமே இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். 800 ஆண்டுகளாக ஆட்சி செய்த வெள்ளையர்கள், முகலாயர்கள் குறித்து விரிவான பாடங்கள் இடம்பெற்ற நிலையில் 2400 ஆண்டுகளாக ஆட்சி செய்த சோழர்கள் குறித்து ஏன் விரிவாக பாடப்புத்தகத்தில் இடம்பெறவில்லை என அவர் கேள்வி எழுப்பினார். அவர்களின் ஆட்சியின் போது கடல் வழி வணிகம், கோவில் கட்டப்பட்டது, சீனாவில் ஜெயின், இந்து, புத்த மதங்கள் பரவியது குறித்து பாடப்புத்தகங்களில் இல்லை என்றும், கொரியர்கள் பாதி தமிழை பேசுகிறார்கள், அந்த அளவுக்கு நம் மொழி பரவி இருந்ததாகவும் அவர் கூறினார். ஆனால் தற்போது NCERT புத்தகத்தில் முகலாயர்கள் குறித்த பாடங்கள் சில நீக்கப்பட்டு அரசின் திட்டங்கள், கும்பமேளா தொடர்பான பாடங்கள் சேர்க்கப்பட்டதை பலர் விமர்சிப்பது குறித்து பேசியுள்ள மாதவன் நமது வரலாற்றை பாடப்புத்தகத்தில் சேர்ப்பதில் என்ன தவறு என்றும் கேள்வி எழுப்பினார். திமுக மாவட்ட செயலாளர்கள் சிலரின் செயல்பாடுகளில் தனக்கு அதிருப்தி இருப்பதாக அக்கட்சியின் தலைவர் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடந்த கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகளுக்கு பல்வேறு அறிவுரைகளை முதலமைச்சர் வழங்கினார். அப்போது திமுக அரசின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நிர்வாகிகளுக்கு இருப்பதாக தெரிவித்தார். திமுகவில் அமைப்பு ரீதியாக ஒன்றியங்கள் பிரிக்கப்பட்டு வரும் நிலையில் அதன் பட்டியலை மே 7ஆம் தேதிக்குள்ளும், சார்பு அணியில் மாற்றங்கள் ஏதேனும் செய்ய வேண்டியிருந்தால் அதற்கான பட்டியலை மே 15ஆம் தேதிக்குள் தலைமைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் கூறினார். மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்திய முதலமைச்சர் சரியாக செயல்படாதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்ததாக கூறப்படுகிறது. சமூக வலைதளங்களில் நிர்வாகிகள் பொறுப்புணர்ந்து செயல்படவும், கேமராக்கள் நம்மை சுற்றி இருப்பதை அறிந்து பொறுப்புணர்வுடன் பேச வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தினார். சிங்கப்பூரில் நடந்த பொதுத் தேர்தலில் ஆளுங்கட்சியான மக்கள் செயல் கட்சி பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. மொத்தமுள்ள 97 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்காக சனிக்கிழமை வாக்குப்பதிவு நடைபெற்றது. 26 லட்சம் வாக்காளர்கள் தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். 1965ஆம் ஆண்டுக்கு பிறகு சிங்கப்பூரில் PAP எனப்படும் மக்கள் செயல் கட்சியே தொடர்ந்து ஆட்சி செய்து வருகிறது. மக்கள் செயல் கட்சி, உழைப்பாளர் கட்சியிடையேதான் போட்டி நிலவியது. வாக்குப்பதிவு நடந்து முடிந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை உடனடியாக தொடங்கியது. பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டதில் போட்டியிட்ட 92இல் 87 இடங்களை ஆளுங்கட்சியே மீண்டும் கைப்பற்றியுள்ளது. பிரதமர் லாரன்ஸ் வாங் மீண்டும் பிரதமராக அடுத்த 5 ஆண்டுகள் பதவியில் இருப்பார். சிங்கப்பூரில் 60 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் நீடிக்கும் ஆளும் கட்சி தற்போது மீண்டும் வெற்றி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவில் மே தின விடுமுறை நாட்களையொட்டி சுற்றுலா பயணிகள் பிரபல சுற்றுலா மையங்களுக்கு அதிக அளவில் படையெடுத்தனர்.
9ஆம் தேதி முதல் மே 6ஆம் தேதி வரை சுற்றுலா தலங்களில் ரயில்கள் மூலம் 14 கோடி பேர் பயணம் செய்வார்கள் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் பெய்ஜிங், ஷாங்காய், வூஹான் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த ஆண்டு கூட்டம் களை கட்டியது. சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் கண்கவர் வானவேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. மோஜியாங் ஹானி என்ற தன்னாட்சி பகுதியில் பிரம்மாண்ட பேரணியும் நடைபெற்றது. IPL-இல் பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் CSK போராடி தோல்வியடைந்தது. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடந்த போட்டியில் 5 சிக்ஸர் 5 4களுடன் 62 ரன்கள் விளாசிய விராட் கோலி சென்னை அணியை பதம் பார்த்தார். கடைசி நேரத்தில் களமிறங்கிய ரெமோரியோ ஷெப்பர்ட் களமிறங்கி வானவேடிக்கை நிகழ்த்தினார். குறிப்பாக சென்னை வீரர் கலீல் அகமது வீசிய 19வது ஓவரில் 4 சிக்ஸர்களுடன் 33 ரன்களை குவித்த ஷெப்பர்ட் 14 பந்துகளில் 53 ரன்கள் விளாசினார். இதன் மூலம் சென்னை அணிக்கு 214 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. இது சீசனில் கடந்த 10 ஆட்டங்களில் ஒன்றில் கூட 200 ரன்களை தொடாத சென்னை அணி இந்த ஆட்டத்தில் வெற்றி பெறுமா என்ற கவலையில் CSK ரசிகர்கள் இருந்தனர். ஆனால் CSK அணியின் இளம் வீரர் ஆயுஷ் மாத்ரே 48 பந்துகளில் 9 பவுண்டரிகள் 5 சிக்ஸர்களை பறக்கவிட்டு அதகடப்படுத்தினார். சதம் அடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட ஆயுஷ் மாத்ரே 94 ரன்களில் வெளியேறினார். இதனால் CSK ரசிகர்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்ட நிலையில் மற்ற வீரர்கள் பெரிதாக ஜொலிக்காததாலும் கேப்டன் தோனி 12 ரன்களில் வெளியேறியதாலும் கடைசி கட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. கடைசி ஓவரில் 15 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் நோபாலாக வீசப்பட்ட 4வது பந்தை சிவம் துபே சிக்ஸருக்கு விளாசி எதிர்பார்ப்பை எகிரச் செய்தார். இதனால் கடைசி 3 பந்துகளில் 5 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் யாஷ் தயால் கட்டுக்கோப்பாக பந்து வீசி சென்னையின் வெற்றியை தட்டி பறித்தார். இதன் மூலம் 9வது தோல்வியை சந்தித்த CSK புள்ளி பட்டியலில் கடைசி இடத்தில் நீடிக்கிறது.